மீன் குழம்பு பிடிக்கும். ஆனால் மீன் குழம்பு வாசனை பிடிக்குமா? சில பேருக்கு மீன் கழுகும் போது இருக்கிற அந்த வாசனை குழம்பு வச்சதுக்கப்புறமும் இருக்கும். ஆனால் அந்த வாசனை வராமல் எப்படி ஒரு குழம்பு மீன் குழம்பு வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஆனால் ருசியில் ஒரு குறையும் இருக்காது. அவ்வளோ டேஸ்டியான சூப்பரான ஒரு குழம்பு. வாங்க பார்க்கலாம். வணக்கம், எனது அருமை ஒரு ஸ்ரீ மகாபரிவா திருவடிகள் சரணம். இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 2 முழு பூண்டு. நான் இது ஒரு 7 பேர்லேருந்து 8 பேர் சாப்பிட்ற மாதிரி நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை அந்த மாதிரி. ஆனால் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கிறேங்க. வெங்காயம்லாம் நல்லா வெந்து போகிற அளவுக்கு, தக்காளிலாம் நல்லா தூள்லாம் வர அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம், இதையும் அதில் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். கூட கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதாவது மீன் குழம்புக்கு போடுற என்ன மிளகாத்தூளோ அதையும் இதில் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரே ஒரு தக்காளி பேலன்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் வச்சுருங்க தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வைக்கணும். நம்ம குழம்புக்கு தேவையான எல்லா இதையும் இதிலே போட்டுக்கிறோம். போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. மிளகாத்தூள் போட்டுக்கப்புறம் எப்பவுமே ஹையில் வச்சிடாதீங்க. நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. புளியும் நம்ம ஊற வச்சிடணும். எங்கள் அம்மா மீன் குழம்புக்கு இங்கே மண்சட்டி இல்லை அலுமினிய பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நான் அலுமினிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஒரு 100 ml-லேருந்து 150 அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி, கடுகு, கருவேப்பிலை, இந்த 2 பூண்டு உரித்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வச்சுருந்தோம், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம்ல அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு, இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா எண்ணெய் மேலே வரும்ல அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் எல்லாமே ஏற்கனவே கொஞ்சம் வதக்கிருக்கோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக தான் வதங்கிடும். வதக்கிட்டு புளியை கரைச்சிட்டு அதில் ஊற்றிடலாம். குழம்புக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணால் தாராளமாக நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ எங்கள் அம்மாவுக்கெல்லாம் மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கும். ஆனால் மகிக்கும் அவங்க அப்பாவுக்கும் கெட்டியாக தான் பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அப்படியே கொடுத்து பழகிட்டேன்ல. அதுக்கப்புறம் இன்றைக்கி இது வெள்ளை மீன். மஞ்சள் தூள், உப்புலாம் போட்டு நல்லா கழுகிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்பாங்கள்ல, அப்போ நல்லெண்ணெய் அதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. உப்பு பார்த்துக்கிடுங்க. நான் உப்பு ரொம்ப கம்மியாக போடுவேன். நீங்கள் அதனால் பார்த்து கொடுங்க. கழுகுன மீன் குழம்பு ஒரு 3/4 பதம் வந்த உடனே போட்டு சிம்மில் போட்டு, சில பேர் கையில் கூட வைப்பாங்க. ஆனால் ரொம்ப கிண்டாதீங்க. கிண்டிங்கன்னா மீன் கரைஞ்சிரும் அப்படிம்பாங்க. ஆனால் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் மீன் போடும்போதே ஒரு 4 பச்சை மிளகாயில் பழுத்திருக்கோம்ல அது நறுக்கி போட்டேன். நான் முழுசாக கீறி போட்டேன். நறுக்கியும் போடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தயாராகிடும். நான் சைட்லேயே மீன் பொரிச்சேன்னா அந்த எண்ணெய் இருந்தது, அதையும் மீன் குழம்புல ஊற்றிட்டேன். சூப்பரான மீன் குழம்பு தயார். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, முட்டை, இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு மத்தியான சாப்பாடு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சூப்பர் ருசியில் அட்டகாசமான மீன் குழம்பு தயார். சில பேர் மீன் குழம்புனாலே நாத்தடிக்கி வீட்டுக்குள்ளே போக முடியலம்பாங்க. ஆனால் அந்த குழம்பு அப்படி எந்த ஒரு வாடையும் கொடுக்காது. ஸ்ரீ மகாபரிவா திருவடிகள் சரணம். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.